தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. சட்டவிரோத கருக்கலைப்பு செய்ய முயன்றபோது பெண் பலியாகி இருக்கிறார். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நரசிம்மன். நரசிம்மன், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது அரங்கேறியது, எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஏரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூச்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் ரம்யா தம்பதியினர். இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இந்நிலையில் தற்போது 3 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த மாதம் 1ஆம் தேதி தனது வீட்டு படிக்கட்டில் துணி துவைக்க ஏறும் பொழுது தவறி விழுந்து இறந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உண்மையில் அப்படி நடைபெறவில்லை. 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் அந்த தாய்க்கு இல்லீகலாக அவர்கள் கரு பரிசோதனை செய்துள்ளனர். அப்பொழுது மீண்டும் பெண் குழந்தை இருப்பது உறுதியானதை தொடர்ந்து அவர்கள் அந்த கருவை கலைக்க முற்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. சேலம் தனியார் மருத்துவமனைக்கு, முதலில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்கு அடுத்த தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி கொண்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இங்கு காப்பாற்ற முடியாது என தெரிந்த பிறகு கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது செல்லும் வழியிலேயே ரம்யா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார், அதிக இரத்தப்போக்கின் காரணமாக. இதனைத் தொடர்ந்து தனது உறவினர்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்களிடம் கணவனான கண்ணன் மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாக கூறியுள்ளார். அவரது பிரேத பரிசோதனை முடித்து அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ரம்யாவின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் சந்தேகம் இருக்கிறது, ரம்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என புகார் கொடுத்ததை தொடர்ந்து தீவிர விசாரணையில் இறங்கினர் ஏரூர் போலீசார். இந்த விசாரணையில் 1ஆம் தேதி கருக்கலைப்பதற்காக செவிலியர் உதவியுடன் தவறுதலாக இந்த ஸ்கேன் பரிசோதனையில் பெண் குழந்தை இருப்பது உறுதி செய்யப்பட்டு கருக்கலைப்பு முயற்சி செய்தது உறுதியாகிறது. அதனைத் தொடர்ந்து கருக்கலைப்பு சரியான முறையில் செய்யாததன் காரணமாக, மருத்துவமனையில் செய்யாமல் வீட்டில் வைத்து கருக்கலைப்பு செய்ய முயன்றதன் காரணமாக அவருக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட்டு இரத்தப்போக்கின் காரணமாக அவர் உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.